ஆமென். சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24 22 24 முடிய வாசிப்போமா? ஆதியாகமம் 5 22 24. ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாட்கள் எல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவனோடு சஞ்சரிக்கிறது அப்படின்னா என்னன்னா வாழ்றது. ஆமென். இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது வாக் வித் காட். ஆமென். ஏனோக் வாக் வித் காட் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆமென். தேவனோடு கூட நடப்பது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? தேவனை தெரியும், கர்த்தர் நல்லவர்னு தெரியும், அவர் சர்வ வல்லமை உள்ளவர்னு தெரியும், அவர் தான் மெய்யான தேவன்னு தெரியும். ஆனால் அவரோட பழகுறீங்களா? அவரோட நடக்கிறீங்களா? அவரோட உறவாடுறீங்களா? அவருக்கு உகந்ததை, அவருக்கு பிரியமானதை செய்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஏனோக்கை குறித்து இந்த 3 வசனத்தில் ஆரம்பித்து முடிஞ்சிருச்சு பாருங்க. ஏனோக்கு பிறந்தது எப்போன்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்பதாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக பிறந்த ஒரு மனுஷன் ஏனோக்கு. ஆமென். ஆபிரகாமுக்கு முன்னாடி நோவா, நோவாக்கு முன்னாடி ஏனோக்கு. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. ஏனோக்கு வாழ்க்கையில் அப்போ நடந்த சம்பவமும் இப்போ 21st செஞ்சுரியில் இருக்கிற நமக்கு நடக்கிற காரியமும் ஒரே மாதிரி இருக்கிறத வேதத்தில் பார்க்க முடியுது. திரும்பி வாசிப்போம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென் சொல்லலாமா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன், குட் நியூஸ் சொல்கிறேன். ஒரு நாள் உயிரோடு இருக்கிற நாம் காணப்படாமல் போவோம். ஆமேன். கர்த்தர் நம்மளை எடுத்துக்கொள்ளுவார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் மரித்த பிறகு காணப்படாமல் போவேன் இல்லை. ஏனோக்கு மரித்ததாக சொல்லப்படலை. ஏனோக்கு உயிரோட ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ அவன் சஞ்சரித்தான். சில பேருக்கு மரண பயம், மரணம் எப்படி இருக்குமோன்ற பயம், சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம், அதனால் எத்தனை பேர் வருகையில் மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோன்னு தெரியாது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது அவரோடு கூட நடந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்தான். he was walking with God. He walked with God. கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவம் இருந்தா ஒரு நாள் நீ காணப்படாம போவ, கர்த்தர் எடுத்துக்கொண்டு போவா. ஆமென். அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17. 1 தெசலோனிக்கர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏனோக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரமான வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தவன் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல நீங்களும் நானும் தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். விசுவாசிக்கிறவங்க நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? நீங்க தேவனோடு கூட நடக்கிறவர்களா இருந்தா நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். மரணம் நமக்கு இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, மரணமே இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமேன்னு சொல்லலாமா? அதனால தீபஸ்டம் வந்து மரணமே இல்லைன்ட்டாங்க, எனக்கு சாவே வராதுலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. தேவ திட்டம் இருந்தால் அது நிறைவேறும். ஆமேன். அவருடைய வருகை இருந்தால் நிச்சயம் நிறைவேறும். ஆமேன். ஹல்லேலூயா. அவரோட ஆகாய
கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எத்தனை பேர் இதுக்கு வாஞ்சிக்கிறீங்க? போதும்பா இந்த உலகம், சே வாழ்ந்து வாழ்ந்து சலிச்சு போச்சு, எப்படா ஆண்டவர்கிட்ட போகலான்னு இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஆமாவா? இல்லை, சில பேருக்கு இல்லை. ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்காது, நிறைய வாழணும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லா வாழணும்னு ஆசை இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த மிடில் ஏஜில் இருக்கவங்களாம் எப்படா போகலாம், பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு தோணும். ஆமேன், ஹல்லேலூயா. இது சைக்கலாஜிக்கலான காரியம். சரி, அப்போது எப்போதும் கர்த்தருடனே கூட இருக்கிற அனுபவம் ஒரு மகிமையான அனுபவம். அன்னைக்கு ஏனோக்கு எடுத்துக்கொண்ட தெய்வம் இன்னைக்கு நம்மளையும் எடுத்துக்கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. நாம் அவரோடு கூட நடக்க நம்மளை ஒப்பு கொடுத்தா. ஹல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம். உடனே போட்டுரு, டக்குன்னு பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பவுல் சொல்றாரு, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நாம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆண்டவர் யோவானை குறித்து சொன்னாரு, நான் வர வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தா உனக்கு என்னன்னு பேதுருக்கிட்ட சொன்னாரு. ஆமேன்னு சொல்லலாமா? பேதுரு எப்போ பாரு யோவானை குறிச்சே ஒரு பொறாம பார்வை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன அவனை பற்றி அப்படின்னாரு. அப்போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு. அவருடைய ரகசிய வருகையில் உயிரோடு இருக்கிற நாம் இமைப்பொழுது ஒரு செகண்டில் நம்ம அப்படியே மறுரூபமாகி ஆண்டவரோடு கூட எப்போதும் இருக்கத்தக்கதாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது ரகசியான வேதம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த ரகசியத்தை மறந்து போகக்கூடாது. ஆமேன். கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்வாரா? நோ. ஆமேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்வாரா? நோ. ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப யார் எடுத்துக்கொள்ளுவாரு? ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களை எடுத்துக்கொள்ளுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாமா? உங்க ஜெபம் இப்படி இருக்கணும், ஆண்டவரே நான் உம்மோடு கூட நடக்கிற கிருபையை தாங்க. நல்ல ஒரு பாட்டு உண்டுல்ல, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, கரங்களை தட்டி சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. ஒரு இமை பொழுதுல within a minute நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாவோம். அவரோடு கூட எப்போதும் சஞ்சரிக்க, அவரோடு கூட நடக்க நம்ம ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறாரு. எதுக்குன்னா அவரோடு கூட நடக்க. சொல்லுங்க ஜென்ஸ், பின்னாடி முன்னாடி சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். அவரோடு கூட நடக்க உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாரோடையும் நடக்கிறோம்ல, அம்மா அப்பாவோட நடக்கிறோம், அப்புறம் மனைவி பிள்ளைங்களோட நடக்கிறோம்ல, கணவன் பிள்ளைகளோட நடக்கிறீங்க, அப்புறம் பேர பிள்ளைகளோடு நடப்பீங்க. ஆனால் எப்போதும் எல்லா ஸ்டேஜ்லேயும் கூட வர்றதுக்கு எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? பட் நம்ம எல்லா ஸ்டேஜ்லேயும் இருக்கிறது யாருன்னா அவர் மட்டும்தான். ஆமென். கரம் பிடிச்சவர். ஆமென். இறுதி வரை கடைசி மூச்சு வரை மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலேயும் அவர் தான் நம்மளை நடத்தணும். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் பாதியில் வரவங்க பாதியில் போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் இவங்க இந்த உறவு இருக்குன்னா இருக்காது. ஆமென்னு சொல்லலாமா? யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்மோடு கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது கர்த்தர் மாத்திரம்தான். ஆமென். அவருடைய உறவு மாத்திரம்தான், அவரோடு கூட நடக்கும்போது மாத்திரம்தான். ஆமென் சொல்லலாமா? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரோடு கூட நடக்கிறதுனா என்னன்னா வாக்கிங் போகிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆமென். ஸோ வாக்கிங் போகிறோம்ல, நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் வாக்கிங் போக ஆரம்பித்தோம், அப்புறம் நிறுத்திட்டோம், நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு.
வாக்கிங் போகிறதுனா சும்மா நடக்கிறதுனா கூட அப்படியே நடக்கிறது மாத்திரம் இல்லை, 3 காரியம் கூட நடக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாரோடு கூட நம்ம நடப்போம்னா அவங்களோட கூட நல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, ஒரு உறவில் இருக்கும்போது நடப்போம். ஆமேன்னு சொல்லலாமா? முன்ன பின்ன தெரியாதவங்க கூட யாராவது நடந்து போவோமா? இல்லை. யார் கூட நம்ம நடந்து போகிறோம்னா அவங்களோடு கூட நமக்கு நல்ல உறவு இருக்கணும். ஆமேன். உறவுனா ஏதாவது ஒரு உறவு, அம்மா அப்பா உறவு, கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவு, இல்லை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவு, ஏதோ ஒரு உறவு இருக்கணும், நம்ம நடந்து போவோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு கூட நடக்கணும்னா நமக்கு அவரோடு கூட நல்ல உறவு வேணும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவரோடு கூட நடக்கிறது என்பது தேவனோடு கூட வைக்கிற உறவுக்கு அர்த்தமாகும். ஆமென். 2வது காரியம், அவரோடு கூட நடக்கிறது என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்கு உரியதாகும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான்னா, தேவனோடு சஞ்சரித்தான்னா அவரை கனம் பண்ணினான்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, நம்ம அவரை கனம் பண்ணா அவர் நம்மளை கனம் பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனோடு கூட நடக்கிறது என்பது கர்த்தரை கனம் பண்றது. படைத்த தேவனை, சிருஷ்டித்த கர்த்தரை, நம்மளை உருவாக்கினவரை, தாயின் கருவுல பேர் சொல்லி அழைத்தவரை, நம்மளை முன்குறித்தவரை, பிரித்தெடுத்தவரை கனம் பண்ணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கனம் பண்றதுனா மரியாதை கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல வழக்கம் இருக்குல்ல, பெரியவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்னவங்க அப்படியே காலில் விழுந்து வணக்கம் பண்ணுவாங்கல்ல. நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிறகு அதெல்லாம் செய்கிறதில்ல. இல்லைன்னா சாஷ்டாங்கமாக விழுந்து, பெரியவங்க வயசில் பெரியவங்கன்னா என்ன செய்வாங்க, விழுந்து கனம் பண்ணுவாங்க. அதுதான் மரியாதை கொடுக்கறது. கொஞ்சம் போக போக நாங்கள்லாம் எங்கள் காலங்கள்லாம் என்ன பண்ணுவோம், முட்டி போடுவோம். பெரியவங்க வந்துட்டாங்க, வீட்டில் யாரும் சொந்தக்காரவங்கன்னா முட்டி போட்டு கை கும்பிட்டு நிற்கணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், முட்டி போடணும் அவங்களுக்கு முன்னாடி. அவங்க எங்கள் நெத்தியில் சிலுவை போடுவாங்க. அவங்க போட்டால் தான் நாங்கள் எந்திரிச்சு போகணும், எல்லாம் போகக்கூடாது. எந்திரிச்சு கனவீனப்படுற மாதிரி அர்த்தம். கனப்படுத்தணும் வரவங்களை, சொந்தக்காரவங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் முட்டி போட்டு முழங்கால் போட்டு அப்படியே சிலுவை போடுவாங்க. காலம் மாறிச்சு. கொஞ்ச நாள் எங்கள் காலம்லாம் பெருசான பிறகு பார்த்தா யாராவது வந்தால் சும்மா ஸ்தோத்திரம் கை கும்பிட்டு என்ன சொல்லணும், ஸ்தோத்திரம் சொன்னால் போதும். அப்படி போச்சு. யாராவது வந்தால் முட்டிலாம் கிடையாது, வந்தோடனே என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம், அதோட அவ்வளோதான். போக போக ஒரு வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்கள்லாம் ரூம்குள்ளே ஓடி போயிடும், எட்டி கூட பார்க்காது. சொந்தக்காரங்க வந்திருப்பான், எனக்கு யாருன்னே தெரியாது, போங்கம்மா, யாரும்மா உங்கள் வீட்டுக்கார சொந்தமா இல்லை உங்கள் சொந்தமா எனக்கு தெரியாது அப்படின்னு போகிற பிள்ளைங்க உண்டு. ஆமாவா? போக 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 மாறி போச்சு. இப்போ ஹாய் பாய் அது கூட கிடைக்கிறது இல்லை. இப்போ அது கூட கிடைக்கிறதில்ல. அதுவே கன மரியாதை அப்படின்னு அந்த மரியாதை கூட போச்சு. கண்டுக்கறதில்ல, கண்டுக்காமல் போகிறெல்லாம் நாட்கள் வந்துருச்சு. ஆனால் தேவனோடு கூட நடக்கிறது என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிறது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 3வது காரியம், தேவனோடு கூட நடக்கிறதுனா அவரோடு கூட நல்ல ஒரு நண்பனாய் மாறுகிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், சஞ்சரித்தான் அப்படின்னா ஏனோக்கு தேவனோடு உறவுல இருந்தான் அர்த்தம். ஏனோக்கு தேவனை கனம் பண்ணினான் என்ற அர்த்தம். ஏனோக்கு தேவனோடு நண்பனாய் இருந்தான் என்ற அர்த்தம். ஆமேன் சொல்லலாமா? எத்தனை பேருக்கு விளங்குது, புரியுதா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? இப்போ நீங்களும் நானும் ஆண்டவரோடு நடந்தாதான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அவருடைய ரகசிய வருகையில காணப்படாமற் போவோம், எடுத்துக்கொள்ளப்படணும். கைவிடப்பட்டால் நலமா தோகதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைவிடப்பட்டால் ஒரு மனுஷனுடைய நிலைமை அவ்வளவுதான். நீங்க எடுத்துக்கொள்ளப்படணுமே தவிர கைவிடப்படக்கூடாது. ஆமென். பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுங்கள். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கைவிடப்படக்கூடாது. கைவிடப்பட்டா அந்த கிறிஸ்து இருக்கான், அந்த கிறிஸ்து ஆட்சி இருக்கு. கைவிடப்பட்டா அவ்வளவுதான். 666 முத்திரை குத்திக்கணும். இப்போ வந்துருச்சு, சிப்பு வந்துருச்சு. இந்த இடத்துல வலது கையில் இந்த இடத்துல பொருத்தணும், இல்லை நெத்தியில் பொருத்தணும். இப்படி வந்துருச்சு சிப்பு. நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்துருச்சு. நம்ம ஊருக்கு பிளாஸ்டிக் கார்டில் சிப்பு வந்திருக்கு. அந்த சிப்பை இப்போ உடம்புல பொருத்திக்கணுன்ற சட்டம் வந்துடும்.
எப்போ வேணால் வரும். கைவிடப்பட்டால் அவ்வளோதான். நமக்கு கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல நீங்களும் நானும் ஆண்டவரோடு நடக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏதோ வார்த்தையை கேட்கிறோம் போறோம், ஏதோ ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடுறோன்ற வாழ்க்கை, பரிதாபமான வாழ்க்கை இராம ஆண்டவரோடு நான் நடக்கணுன்ற உறுதிப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு கூட நான் சஞ்சரிக்கணுன்ற இருதயத்துல வாஞ்சையுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்னா என்னென்னா, ஆண்டவரோடு கூட உறவு இருக்கணும்னா எப்படிங்க பண்ணுறது? எதை பற்றி என்ன நான் செஞ்சால் தேவனோடு கூட உறவில் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேவனோடு கூட உறவு இருக்கணும்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும், அவர் உங்ககிட்ட பேசணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுறது செய்வீங்க, ஜெபம் அப்படின்ற பேரில் நம்ம பேசுகிறோம். ஆனால் அவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரான்ற அக்கறையே நமக்கு என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. ஃபோனை எடுத்துட்டு ஹலோ நான் அப்படி வரேன் போகிறேன் அப்படின்னு டப்புன்னு வச்சுட்டா அங்கே ரிசீவ் பண்ணுறவங்க பேசுகிறாங்களா இல்லையா, கேட்குறாங்களா இல்லையான்னு இல்லாமல் இருந்தால் எப்படி? ஒரு நடந்த சம்பவம், பெங்களூர் பகுதியில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒருத்தவங்க திருமணமாகி பெங்களூரில் போய் பட்டணத்தில் அவங்கள குடி வச்சுட்டாங்க. அப்பா அம்மா 2 மகன்கள். மூத்த மகனுக்கு கல்யாணம் ஆகி பெங்களூர் பகுதிக்கு போயாச்சு. மனைவி அவர் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இப்படி இருந்துச்சு. ஆனால் அப்பா அம்மா இங்கே சென்னையில் இருக்காங்க, அவங்க பெங்களூரில் இருக்காங்க. நடந்த சம்பவம். எப்பவும் பேசிக்குவாங்க, ஃபோனில் பேசிக்குவாங்க, வீடியோ கால் பார்த்துக்குவாங்க. அப்படி திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு பிள்ளையை பார்க்கணும் போல் தோணுச்சு, பேர பிள்ளையை பார்க்கணும் போல் தோணுச்சு. ஃபோன் போட்டு எடுத்தோன்னே ஹலோ நான் வரேன், நாளைக்கு காலையில் அங்கே இருப்பேன், இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன், இதையும் நைட்டு கூட இல்லை இப்போது கிளம்புறேன், உடனே கிளம்புறேன், சாயந்தரம் அங்கே இருப்பேன். பெங்களூர் இங்கேருந்து ரொம்ப பக்கம் தானே, ஒரு 5 hours அப்படி ஜானி. ஸோ நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. அங்கே யார் பேசுகிறாங்கன்னே அவர் என்ன செய்யலை, கவனிக்கல. இதுக்குள்ளே இவங்க குடும்பத்தில் இருந்து என்ன பண்ணாங்க, நம்ம போய் அப்பா அம்மா பார்த்துட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவர் கிளம்பி இங்கே வராரு பெங்களூருக்கு, இவங்க குடும்பமாக கிளம்பி இங்கே வந்துட்டாங்க, சென்னை வந்துட்டாங்க. வந்துட்டு இவர் ஃபோன் பண்ணுறாரு, நான் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறேன் தரேங்க. எந்த வீட்டுக்கு வெளியில் நிற்கிறீங்க? நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நான் ஃபோன் பண்ணி நேற்று பேசினேன்னு, யார்கிட்ட பேசுனீங்க? ஃபோன் நான் பேசலையே, நீ பேசுனியான்னு மனைவிட்ட கேட்குறாரு. இல்லையே நான் பேசலையே. அப்போ பார்த்தா குட்டி பையன் எடுத்திருக்கான். அவன் ஃபோன் விளையாடும் போது அப்படியே எடுத்திருக்கான், ஃபோன் வந்துச்சுன்னு. யார் பேசுகிறாங்கன்னு கூட தெரியாமல் அவங்க அப்பாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி இவர் அங்கே போயிட்டார், அவங்க இங்கே வந்துட்டாங்க. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட பேசுகிறோன்ற பேரில் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்குறதே இல்லை. ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷங்களா சில பேர் வாழ்க்கையே முடிச்சிருவாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறதே தவிர அவர் பேசுகிறத கேட்காம இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை கூட நடக்க முடியாது. ரகசிய வருகையில் எக்காலம் தொனிக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த எக்காலம் தொனிக்கும் போது ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் போது அந்த சத்தம் யாருக்கெல்லாம் கேட்குதோ அவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமேன். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகுனீங்க தான் எக்காலம் துணிக்கிற சத்தமும் உங்களுக்கு கேட்கப்படும், இல்லைன்னா கேட்காது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு விரும்புகிறீங்க? நீங்கள் ஆண்டவரோடு கூட நல்ல உறவு இருக்கணும்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகுங்க. அவர் பேசுகிற தெய்வம். ஆமேன். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். ஆமேன்னு சொல்லலாமா? அவர் பேச ஆசைப்படுறாருங்க. உங்களோட கூட பேசுறதுக்கு, உங்களோட கூட உறவாடுறதுக்கு, உங்களோட கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இங்க வந்து ஆண்டவரை கும்பிட்டுட்டு வரதுக்கு நம்ம வரல, ஆண்டவரை இருதயத்துல ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்களாய் உட்கார்ந்துருக்கோம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரோடு கூட நடக்கிற, அவரோடு கூட பழகுகிற அனுபவம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. சில பேர் உறவுன்னு சொல்லிக்குவாங்க, ஆனா உறவே இருக்காது. ஆமேன். ஹல்லேலூயா. கணவன் மனைவி உறவுன்னு வாங்க, ஆனால் பேசிக்கவே மாட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஒரே வீட்டில் 14 வருஷம் பேசிக்கிட்டதே இல்லை.
ஒரே வீட்டில் நாங்கள் இருப்போம். எங்கள் அப்பா ஏதாவதுன்னா உங்கள் அம்மாட்ட இது சொல்லு அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லி விடுவார். நாங்கள் அங்கே போயினா அவங்க பதில் சொல்கிறத எங்கள் அப்பாட்ட கொண்டு வந்து சொல்லணும். இப்படி எத்தனை வருஷம்? 14 வருஷம் ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி. ஆனால் என்னது இருக்குது? உறவு கணவன் மனைவி. ஆனால் பேசிக்கிட்டதே கிடையாது, சண்டை. அப்புறம் 14 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னே நாங்கள் எங்கள் அம்மாவை கொண்டு போய் சேர்த்து வச்சோம். 3 தடவை எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வச்சுருக்கோம். நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க 3 பேர். நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் நிறைய தடவை. அப்பப்போ சண்டை, ஆனால் பேச மாட்டாங்க. வைராக்கியம். சண்டைன்னா அடிதடி அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, அதுதான் சண்டை. அப்படிதான். இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. இவங்க இந்த ரூமுக்கு வந்தால் அவங்க அந்த ரூமுக்கு போயிடுவாங்க, அவங்க இந்த ரூமுக்கு வந்தால் இவங்க அந்த ரூமுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான் சண்டை. ஆனால் விரோதம். ஒரே குடும்பம், அம்மா சமைக்க தான் சாப்பிட்ணும், ஆனால் வைராக்கியம். இப்படிலாம் இருந்த மனுஷர்கள் உண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உறவுகள்னு பேர் வச்சுக்கிறது இல்லைங்க. நீ உறவுனா அவரோடு கூட அன்போடு கூட நீ உறவாடுகிறியா, அதுதான் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் பிள்ளை மக உறவு பார்த்தீங்கன்னா, அந்த மக கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பெரிய பொண்ணு தான், ரொம்ப பெரிய பொண்ணு இல்லை, ஒரு சின்ன ஒரு 7th 8th அந்த படிக்கிற ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. பக்கத்தில் போய் ஏதோ நாய்க்குட்டி ஏதோ தூக்கியிருக்கு. அதை பார்த்தோன்னே நிறைய நாய்ங்க சேர்ந்து கடின்னு கடிச்சிருச்சு அந்த பொண்ணை. சுற்றி வளைச்சி கடிச்சிருச்சு. கடிச்சிட்டு ரத்த வெள்ளத்தோடு வருது. அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லுங்கள்? என்ன சொல்லியிருப்பாங்க? திட்டியிருப்பாங்க. பார்த்தீங்களா? அவங்க அம்மா பார்த்துட்டு அந்த காலத்தில் திட்டியிருப்பாங்க. இந்த காலம்னா பதறி போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு ஓடிருப்பாங்க இல்லை? அந்த அம்மா இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னென்னவோ பேசுனாங்களா. பட்டுன்னு அடி பிள்ளைய. அதுவே ரத்த வெள்ளத்தில் வருது. அடின்னு அடிச்சு பக்கத்தில் இருக்கவங்க, ஏம்மா முதல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போமா, பிள்ளைய போய் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க திட்டி. அப்போது உறவு இருக்குது. அந்த பிள்ளை என்ன நினச்சிருக்கோம்? இது தாயா நினச்சிருக்குமா? இன்னொரு தகப்பன் பிள்ளை உறவு. சின்ன பையன் ஓடி விளையாண்டுட்டு வெளியில் ரோட்டில் அப்படி ஓடி இருந்தான். அவங்க அப்பா சொன்னார், ஓடாத விளையாடாத, வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. இவன் பாலை விட்டுட்டான்ட்டு ஓடி போய் பாலை பிடிக்க பால் எடுக்கிறான். ஒரு கார் பக்கத்தில் வந்து பிரேக் போட்டு நிற்கிது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு நிமிஷம் பிரேக் போடலன்னா அடிச்சுட்டு போயிருக்கோம், அந்த புள்ள செத்துருக்கோம். அதை அவங்க அப்பா பார்த்தோன்னே ஓடி வந்து பட்டுன்னு அடித்தாரா. அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே பயம். பக்கத்தில் வந்து என்ன நிற்கிது? கார் நிற்கிது. அப்படியே மனசில் அப்படியே பயம் வந்து பட்டுன்னு அவங்க அப்பா அடித்தோன்னே அந்த பிள்ளை என்ன நினச்சிருக்கோம்? இது தகப்பனா அப்படின்னு நினச்சிருக்கோம்ல. ஸோ உறவு பேர் இருக்கிறதுனால இல்லைங்க, உறவு நீங்கள் செய்கிற கிரியைகளினால வருகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உறவு முக்கியம். ஆண்டவரோடு கூட நீங்கள் நடக்கணும்னா, நீங்கள் தேவனோடு கூட வச்சிருக்கிற உறவு எப்படி இருக்கு? நீங்கள் பேசுறீங்க, அவர் பேசுகிறாரா? அவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களா? அது வரைக்கும் முழங்கால் படிட்டு எந்திரிக்காதீங்க. ஜபம்னா என்னன்னா, பரலோக தகப்பனே நம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிடுறது. ஆண்டவரே அது வேணும், இது வேணும், அங்கே இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு அப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்பே அதுவும் வேகமாக சொல்லி முடிச்சுட்டு எந்திரிச்சிடுறது. அப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு நம்ம என்ன செய்யறதில்ல, கேட்குறதே இல்லை. Give him some time. ஒரு 10 நிமிஷம் உங்க ஜெபத்தை முடிச்சுட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றதை விட உட்கார்ந்து காதை கொடுத்து கேளுங்க. ஆண்டவரே நீங்க என் கூட ஏதாவது பேசுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுதான் உறவு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே பிடிச்சிருக்க ஆண்டவரே நான் செய்கிறது உங்களுக்கு கேட்பேன். ஒரு ஊழியம் முடிச்சுட்டு வந்தேன்னா, இது நல்லா இருந்துச்சா, இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்தால் கேட்க மாட்டேன், என்ன கொடுக்குறது அவர் தான். ஆமேன். பிடிச்சிருக்கா நான் பண்ணுற விஷயம், நான் நினைக்கிற காரியம் உங்களுக்கு பிரியமாக இருக்கா? ஆமேன்னு சொல்லலாமா? அவர் பதில் கொடுப்பார்.
அவர் பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுக்கிற தெய்வம். அவர் கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்லா 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 அவர் பேசுறது ரொம்ப மெல்லிய சத்தத்துல மகனேன்னு பேசுவார், மகளேன்னு பேசுவார், யாக்கோவேன்னு பேசுவார், இஸ்ரவேலேன்னு பேசுவார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் பேசுகிற தெய்வம். அவரோடு கூட உறவு நமக்கு இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. மோசையோடு முகமுகமாக பேசினாரு. தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன்னு பேசினாரு. ஆண்டவர் எல்லாரோடு கூட பேசினார். யோபுவோட இடைப்பட்டார், நேரடியாக வந்து பேசினாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். மகதலேனா மரியாளை பார்த்து சொல்லி இவர் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. நீங்க எப்படி அன்பு கூறுறீங்க அவரைன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆமென். ஆமென். அந்த அளவு அவருக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரிய வேணாம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிய வேணாம், பாஸ்டர்மாக்கு தெரிய வேணாம். நீங்கள் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு அவருக்கு தெரியணுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிப்போமா? 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? நீ ஆண்டவரை மதிச்சினா அவர் உனக்கு மரியாதை கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லலாமா? அவரை நீ அசட்டை பண்ணினா நீ கனவீன பண்ணப்படுவ. ஏன் சில இடத்துல கனவீனம்? ஏன் சில பேர் மரியாதை கொடுக்கறது இல்லை? ஏன் சில இடத்துல சே இவங்கெல்லாம் எனக்கு மதிக்கவே இல்லையே, என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதே நினைக்கிறீங்க? நீங்க கர்த்தரை மதிக்கிற வேண்டிய விஷயத்துல மதிக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை கனம் பண்ண பழகி கொள்ளுங்கள். வேற யாரை நம்ம கனம் பண்ண முடியும்? அவரை கனம் பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவர் நாமத்தை உயர்த்தணும். ஆமேன்னு சொல்லலாமா? எப்படிங்க கர்த்தரை கனம் பண்ணுறது? யாராவது பார்த்தா பெரியவங்க இருந்தால் நமஸ்காரம் பண்ணலாம், இல்லைன்னா கும்பிடலாம், கனம் பண்ணலாம். கர்த்தரை எப்படி கனம் பண்ணுவேன் அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் அவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு, அவர் இருக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் வந்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து போவோம், பாட்டு கேட்ட பிறகு கிளம்பி வருவோம் அப்படின்னு நினச்சோம்னா அவரை கனம் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லை, அசட்டை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணவும் செய்யலாம், அசட்டை பண்ணவும் செய்யலாம். உங்கள் கிரியைகளில் தான் அது உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அவர் அசட்டை பண்றதுக்கும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன செய்யறீங்கன்றத தேவன் அறிவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உன் விளைவின் முதற் பலனாலும் காணிக்கையினாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆமேன்னு சொல்லலாமா? நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் முதற் பலன் கர்த்தருக்குரியது. ஆமேன். அதனால தான் தசமபாகம் முதல்ல எடுத்து ஆண்டவர் கொடுக்குறோம். முதல் கனி கர்த்தருக்குரியது. நம்ம வீட்டில் என்ன விளைஞ்சாலும் முதல் வந்து கர்த்தருக்கு சமூகத்துக்கு கொண்டு வந்துடணும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அது பழகுங்க. அது பழைய ஏற்பாட்டு சட்டம் வேண்டான்னு நினைக்காதீங்க, அதை செய்யுங்க, அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நீங்க அவரை கனம் பண்றீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஏழைகளுக்கு உதவும் போது நீங்க கர்த்தரை கனம் பண்றீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ண பழகி கொள்ளணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. சொல்லுவோம்ல, நான் அப்பானா எனக்கு மரியாதை எங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல, ஆண்டவராக தான் கேட்குறார். நான் தகப்பனானால் என்னை கனம் பண்ணுகிற கனம் எங்கே அப்படின்னு கேட்குறார். ஹல்லேலூயா. அவரை கனம் பண்ணுக முந்தி கொள்ளணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப பையன் வேளச்சேரியில் எல்லாரும் எந்திரிச்சு ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி நான் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆள், வாலிப பையன். ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு பென்னி ஜோஷுவா ஆண்டவர் மகிமையாய் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? நீ என்ன கனம் பண்ற? ஆண்டவர் உன்னை எழுப்பி விட்டா நீ எந்திரிச்சு ஜெபிக்கிறியா? அதிகாலையில் ஆண்டவரை தேடுறியா?
நீ எந்த விதத்துல கர்த்தரை கனம் பண்றீங்க? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு கொடுங்க. ஆமென். அவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 22:23. சங்கீதம் 22:23. ஜீசஸ். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே. ஒரு ஆமென் சொல்லலாமா? நாம் அவரை கனம் பண்ணணும்னு வேதம் நமக்கு சொல்லுது தெளிவாய். தாவீது கர்த்தரை கனம் பண்ணினான். ஆமென். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அவன் சணல் நூல் தரித்தவனா நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிச்சு ஒரு பெரிய ராஜான்னு கூட பார்க்காம நடு ரோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே வராரு அவரு. ஆமென் சொல்லலாமா? இப்ப இருக்க வாலிபர்கள்லாம் போனத்துக்கு முன்னாடி நின்று என்ன செய்யறாங்க? டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா தாவீது என்ன பண்ணார்னா தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தரை கனம் பண்ணினார். ஆமென். வேற எதையும் அவர் பார்க்கல. நான் ராஜா, நான் எப்படி தெருவில் போய் டான்ஸ் ஆடுவேன் நினைக்கல. அவருடைய ஃபோக்கஸ் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருந்துச்சு. ஆமென் சொல்லலாமா? கர்த்தரை கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடுனால கனம் பண்றாங்க. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்குது. அது ஒரு கட்டளையா இருக்குதே தவிர யாரும் அதை நினைச்சு பாக்குறதே இல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயமே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நேரம் போனா ஏன் திருப்பி போனோம்? அதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோமே, புதன்கிழமை வேற ஏன் தேவ சமூகத்துக்கு போனோம் அப்படின்ற எண்ணத்தை பிசாசு கொடுக்குது. உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பிஸ்னஸுங்க, பிஸிங்க. நீங்கள் என்ன வேணால் பிஸியாக இருக்கலாம். ஆனால் எப்படி கர்த்தரை கனம் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா அவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். ஒவ்வொரு தடவையும் தவறாமல் வரவங்கள ஆண்டவர் சும்மா விட்டுருவார்னு நினைக்கிறீங்க? மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். மேபி மற்றவங்க நினைப்பாங்க என்ன பெரியது, எப்ப பாரு இங்கே சர்ச்சிலே உட்கார்ந்துக்கிட்டா என்ன நடக்க போகுது, நீ ஃபியூச்சர்ல பாரு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாளானது காரியத்தை விளங்க பண்ணும். எப்போதும் தேவ சமூகத்துக்கு வர்றவங்க வெறுமையா போக மாட்டாங்க, வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆண்டவர் அவர்களை கனம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். நிறைய கனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ரெட் கார்பெட்ல எனக்கு கனம் பண்ண வச்சிருக்கிறார். பெரிய பெரிய அவார்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கிறார். பெரிய பெரிய இடங்கள்ல ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். இதெல்லாம் யோசிப்பேன், எதுக்கும் தகுதி இல்லாத என்ன இவ்வளோ கனப்படுத்துறாருன்னா அவருக்கு நம்ம உண்மையாய் ஓடும்போது அவர் நம்மளை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவர் நம்மளை கனப்படுத்துகிற தேவன். ஆமென் சொல்லலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்த கடைசி பார்ட் மட்டும் வாசிங்க. 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். மனுஷங்களை கனப்படுத்துகிற மனுஷங்க கனம்லாம் வீணுங்க. கர்த்தர் நம்மளை கனப்படுத்துறது உண்மையான கனம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுகிற தேவன். அவர் கனம் பண்ணுறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் நம்மளை உயர்த்தி காட்டுறது நமக்கு அதிசயமாக இருக்கும். நம்மளால் நம்ப கூட முடியாது, நம்மளால் யோசிச்சிருக்க கூட முடியாத காரியங்கள்லாம் கர்த்தர் நமக்காக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தினவர், யோசேப்பை ராஜாஸ்தானத்தில் நிறுத்தினவர், பிரைம் மினிஸ்டராக மாற்றினவர், உங்களையும் கனம் பண்ணவர் உண்மை உள்ளவர். நீ கனம் பண்ணுறல, நான் உன்னை கனம் பண்ணுவேன்னார். ஹல்லேலூயா. மொர்தெகாயை கர்த்தர் கனம் பண்ணார்.
யார் விரோதமா இருந்தானோ அவனை வச்சே கனம் பண்ணார். நல்ல கரங்களை தட்டலாம். இன்னைக்கு யாராவது உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம். இன்னைக்கு யாராவது உங்களை அழிச்சே தீருவேன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கலாம். நான் சொல்லட்டா, அவங்களுக்கு முன்னாடி உங்க தலையை உயர பண்ணுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் இவ்விதமாய் கனம் பண்ணப்படுகிறான்னு சொல்லி தன்னிட்டு எல்லா இடத்துலயும் சுத்தி திரிஞ்சாரு எதிரியை வச்சுக்கிட்டு. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ என்ன பிளான் போடலாம் எதிராளி, ஆனா அவர் போடுற பிளான் உங்களை உயர்த்தி வைக்கும், உங்களை கனப்படுத்தும். ஆமேன் சொல்லலாமா? நம்மளை கனம் பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. வீட்டில் ஒருத்தனும் மதிச்சிருக்க மாட்டாங்க நம்மளை. ஆமாம், நீ எல்லாம் என்னத்துக்கு உலகத்தில் இருக்கிற, என் குடும்பத்தில் நீ ஏன் வந்து பிறந்தான்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுகிறவர். நீ இருக்கிறதே எனக்கு அவமானம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறவர். உங்கள் குடும்பத்தில் முன்னாடி உங்களை கர்த்தர் யோசேப்பை போல உங்கள் தலையை உயர்த்தி கனம் பண்ண அவர் போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. நீங்கள் கனம் பண்ணால் அவர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தரை கனம் பண்ணுகிறது தேவனோடு கூட நடக்கிறதற்கு சமம். மூன்றாவது கடைசியா, தேவனோட நண்பனாக இருக்கிறது தான் கர்த்தரோடு கூட நடக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 8 ஏசாயா 41:8 வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருக்கு எப்படி இருந்தாரு? சிநேகிதனா இருந்தா, ஃப்ரெண்ட். நல்ல ஒரு இங்கிலீஷ் பாட்டு, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நண்பனா இருக்கிறாரு. அவர் நண்பனா இருக்கணும்னு விரும்புறாரு, ஆசைப்படுறாரு. யாக்கோபு 2:23. யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்றார், என்னுடைய சிநேகிதன். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆமேன்னு சொல்லலாமா? உங்களை ஃப்ரெண்டா ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? அவர் அதுக்கு தான் ஏங்கிக்கிட்டு இருக்கார். அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். என்னை ஏற்றுக்குவாரா அப்படின்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவ குறித்து சொன்னாங்க, அவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் அப்படின்னு இயேசுவை குறித்து சொன்னாங்க. ஆயக்காருக்கும் பாவிக்கும் சிநேகிதனாக இருக்க முடியும்னா உங்களுக்கும் எனக்கும் அவரால் நிச்சயமாக சிநேகிதனாக இருக்க முடியும். நீங்கள் செஞ்ச பாவம் அதை தடை பண்ணாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை கழுவி உங்களை சுத்திகரிக்கும். உங்களை எதுக்கு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார்னா அவருக்கு நண்பனாய் நீங்கள் இருக்கும்படியாய், அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்படியா இந்த கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சங்கீதம் 146:8. 146:8. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், கடைசி நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏசாயா 43:4. வேகமாய் ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். நல்லா பாருங்க, ஆமேன்னு சொல்லலாமா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், அருமை. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டோடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். இதுதாங்க ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடக்கிற ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடக்கிறவனா இருந்தா நீ கனம் பெறுவே, ஆண்டவருடைய பார்வைக்கு நன்றாய் தோன்றுவ. அதான் கேலாஸ், பார்வைக்கு அருமையானது. ஆமேன்னு சொல்லலாமா? பியூட்டிஃபுல்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நம்ம அருமையாக இருக்கணும். அவர் நம்மளுக்கு கனத்தை கொடுப்பார். அவர் நம்மளுக்கு சிநேகிதர் எனப்படுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எரேமியா 31:3 சொல்லுது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆமேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம்னா அழியாத ஸ்நேகம், என்றென்றைக்கு இருக்கிற ஸ்நேகம். மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. புது ஃப்ரெண்ட்ஷிப் முளையும், அப்புறம் கட் ஆகிடும். நிறையா அங்கங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸ்கூலில் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் ஒருத்தரும் கூட வர மாட்டாங்க, எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த நட்பு
அது ஒரு நாள் மாறாது. ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் தேவனோடு கூட நடக்கிற மனுஷன். தேவனோடு கூட நடக்கிற மனுஷன் கர்த்தருக்கு எப்படி இருக்கானா? சிநேகிதராக இருக்கிறான். ஆமேன். ஏசு சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. யோவான் 15:15 யோவான் 15:15 ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்றார், நீ என் சிநேகிதன் அப்படின்னு சொல்றார். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது. ஊழியக்காரன் நான் சொல்லல. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஊழியக்காரன் எஜமான் செய்யறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். ஏன் ஆண்டவர் நம்மளை ஃப்ரெண்டாக்க நினைக்கிறார்னா, அவரோட இருதயத்தை திறந்து உங்ககிட்ட பேசணும்னு விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருதயத்தை திறந்து எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி கர்த்தர் நம்மோடு கூட எல்லாத்தையும் பேசணும்னு விரும்புகிறார். அதனால தான் நண்பனாய் நம்மளை ஏற்றுக்கொண்டார், சிநேகிதனாய் நம்மளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம், கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்லா 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 இயேசு நம்மை சிநேகிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு நம்ம சிநேகிதன்றதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. ஆமேன்னு சொல்லலாமா? சில பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு யார் தெரியுமா? ஆமேன். என்ன சொல்கிறேன்னா, நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நம்ம அவரோடு கூட நண்பராக இருக்கும்போது அவர் பார்த்து கொள்வார். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு நண்பனுக்கு ஒன்றுனா உண்மையான நண்பன் சும்மா இருக்குமா? இப்போல்லாம் உண்மையான நண்பர்களை பார்க்கவே முடியாது. நண்பன்னா எதையாவது அவன்கிட்ட வந்து பிடுங்கிக்கலான்ற மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நமக்கு உண்மையான நண்பனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனோடு கூட நடந்தான், காணப்படாமல் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட நடக்கணும்னா அவரோடு கூட உறவில் இருக்கணும். நம்ம தேவனோடு கூட நடக்கணும்னா அவரை கனம் பண்ணணும். நம்ம தேவனோடு கூட நடக்கணும்னா அவருக்கு சிநேகிதனாய் இருக்கணும், நண்பனாய் மாறணும். ஆண்டவருக்கு நான் நண்பனாய் மாற ரெடின்னு சொல்கிறவங்க எல்லாம் எழும்பி நிற்போமா தெய்வ சமூகத்தில்? அப்பா உம்மோடு கூட நடக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம வாயளவில் கர்த்தரை கனம் பண்ணுறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இருதயமோ தூரமாக இருக்குது. உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு கிட்ட இருக்குதா, ஆண்டவருக்கு தூரமாக விலகி இருக்குதா? கர்த்தரை கனம் பண்ணணும்னு நினைக்கிற நீங்க வெறும் உதடுகளால மட்டும் கனம் பண்றது இல்ல. பாட்டு பாடுறாங்க, கர்த்தர் பெரியவர், அதுக்காக சொல்றேன் இல்ல. உண்மையாய் உணர்ந்து தேவன் பெரியவர் என்று நீங்க அறிக்கை பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அருகாபா நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். தேவனோடு கூட நடக்கிற நீங்கள் தேவனுக்கு சிநேகிதராக இருக்கிறீர்கள். தேவனோடு கூட நடக்கிற நீங்கள் தேவனை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறீர்கள். தேவனோடு கூட நடக்கிற நீங்கள் ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா உறவோடு கூட பார்க்குறாரு. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அன்பின் கயிறை கட்டி இழுத்து கொண்டார் அவர் சமூகத்தில். எங்கோ தெரிஞ்சோம், எப்படியோ வாழ்ந்தோம், ஆண்டவர் அறியாமல் அலைஞ்சோம், ஆண்டவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். சொல்லுவோமா? நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் தேவனோடு நடக்கிற மனுஷனுக்கு இப்படிதான். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி, நீங்க எங்க போனாலும் அவர் உங்களோடு கூட வர்றார், நிழல் போல. நன்றி உமக்கு நன்றி அன்போடு ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நானும் ஆண்டவரே உம்மோடு கூட நடக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லலாமா? அவரோடு கூட நடக்கிறவர்கள் அவரை கனம் பண்ணுவார்கள். அவர் வசனத்தை நீங்க கனம் பண்ணீங்கன்னா அவரை கனம் பண்ணுகிறதற்கு சமம். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவரை கனம் பண்ணுகிறதற்கு அர்த்தம். உம்மை கனம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு சிநேகிதனா இருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லலாமா?